விதைப்பையும் அறுப்பையும் சிருஷ்டிகர்த்தரே சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியாகமத்தில் வாசிக்கிற பாருங்க, விதைப்பும் அறுப்பும் உலகம் உள்ளளவும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். இது ஸ்பிரிச்சுவலாக அருமையான பிள்ளைகளே. பாருங்கள், அந்த பிலிப்பு சபையார் பவுலுடைய ஊழியத்திற்கு ஏராளம் தாராளமாக கொடுத்ததுனால தான் பவுல் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பிலிப்பியரே, நீங்கள் என்னுடைய ஊழியத்துக்கு நிறைவாக கொடுத்தீர்கள், எனவே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று சொல்றார் பாருங்க. ரைட்? அதே வார்த்தையை கொரிந்து சபையாருக்கு அவன் சொல்லலை. ஏனென்றால் கொரிந்து சபையார் கொடுக்காததுனால தேவனுடைய சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தரித்திரர்களாக இருக்கிறாங்க. வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? பவுல் கொரிந்து சபையார் இடத்துல மன்னிப்பு கேட்குறான். ஏன்? கொரிந்து சபையாரே, நான் உங்களை வலியுறுத்தவில்லை, உங்களை நெருக்கவில்லை, உங்களை கஷ்டப்படுத்தலை. ரைட்? உங்களை கஷ்டப்படுத்தி ராஜ்யத்திலே அதிகமாக விதைக்க வைத்திருப்பேன் என்றால் நீங்களும் ஐஸ்வர்ய சம்பன்னராக வாழ்ந்திருப்பீர்கள், எனவே என்ன மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் பாருங்க. அப்போ இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? விதைக்காமல் அறுக்க முடியாது. ரைட்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைவாக கொடுத்தா எப்படி கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்போ இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பாடம் தேவன் கற்பித்து தருகிறார். நீங்கள் விதைக்காமல் அறுக்க முடியாது. எனக்கு இல்லை சார், என்னுடைய தேவையே சந்திக்கப்படவில்லையே, இந்த மனநிலையை நீங்கள் மாற்றுங்கள். ரைட்? நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தான் வருமானம் வருதுன்னு வைங்களேன், அதை பெரிதாக்கி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அதில் குறைந்தது 10% நீங்கள் விதைக்க வேணும். ரைட்? இல்லை என்றால் அறுவடை கிடைக்காது. நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில், நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் ஊழியங்களிலே விதைக்க ஆரம்பித்தோம், ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். தேவன் அவருடைய மகிமையின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் இதை உங்களுக்கு தீவிரமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? கொரிந்து சபையார் இடத்துல அப்படியே கேட்குறாருங்க, மன்னிப்பு கேட்குறாரு. 2 கொரிந்தியர் 12:13 கொரிந்தியரே, நான் உங்களை பிடிச்சி நெருக்கலை, உங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்க வைக்கலை, அப்படி கொடுக்க வைத்திருந்தால் நீங்களும் பிலிப்பியர் போல ஐஸ்வர்யவானாக மாறியிருப்பீர்கள் என்று சொல்கிறார் பாருங்க. இந்த வசனங்களை தேடி வாசிங்கங்க. சாதாரண ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மை இணைக்கவில்லை, சாதாரண நன்மைகளுக்காக தேவன் உங்களை அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக வைக்கவில்லை. அவர் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார். எதற்கு? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரித்து அழகு பார்க்க. அது எப்பொழுது நிறைவேறும்? தேவன் உங்களுக்கு நன்மையாக கொடுக்கிற எல்லா வருமானத்திலிருந்தும் நீங்கள் ஏழைகளுக்கும் ஊழியத்திற்கும் வாரி வழங்குங்கள், அப்பொழுது உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.